வணக்கம். மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? மாலை நேர ஒரு பொழுது எல்லாருமே மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம இன்னும் சோகமாக இருந்தால் கஷ்டமாக தான் இருப்போம். இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிற நாட்கள் ரொம்ப கம்மி. அது வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடும். ஆமாங்க. நம்ம எவ்வளோதான் பணம் காசு சம்பாதிச்சாலும் நம்ம மேலே போகிறப்ப, அதாவது இறந்து போகிறப்ப எதுவும் கொண்டு போக போகிறது கிடையாது. ஆனால் பணம் தேவை தான். நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கண்டிப்பாக பணம் வேணும். ஆனால் அந்த பணம் தான் வாழ்க்கைன்னு நம்ம சாகிற வரைக்குமே உழைச்சி எண்ணத்தை கண்ட சொல்லுன்னு பார்ப்போம். ஒன்றத்தையும் நம்ம கொண்டு போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் தனக்குன்னு சேர்த்து வைக்கிற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தாங்க. ஆமாங்க. தனக்கு வேணும், அப்புறம் என் பிள்ளைக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும் அப்படின்னு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற ஒரே ஜீவன் மனிதன் மட்டும்தான். ஆமாங்க. விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, அன்னன்னைக்கு அதுக்கு தேவையான வயிறு நம்பினா போதும் அப்படின்ட்டு அன்னன்னைக்கு சாப்பிட்டு போயிருங்க. ஆனால் மனிதன் மட்டுமே தனக்கு வேணும், தன் பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும், பேத்திக்கு வேணும், அப்படியே தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான். ஆமாம். ஆனால் சொத்து சேர்த்து வைக்கிற மனிதன் மகிழ்ச்சியை சேர்த்து வச்சுருக்கானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் மகிழ்ச்சியை சேர்த்து வைக்க பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். அதாவது என்ன செய்யலாம் பார்த்தா, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பணம் நிறைய சேர்த்து நம்ம பெற்று நிறைய அடுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று மட்டும் நல்லா யோசிச்சுக்குங்க. மனிதன் ஒரு 200 வருஷம் நம்ம கண்டிப்பாக வாழலாம்னு இருந்துச்சு அப்படின்னா 100 வருஷம் உழைக்கலாம். அந்த 100 வருஷம் சேமித்த பணத்தை சந்தோஷமாக செலவழிக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி இருப்போமா இல்லை நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் இருக்கிறத வச்சு சிறப்பாகவும் சந்தோஷமாக வாழுங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. ஆமாம், முக்கியமாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நல்லா படிக்க வைங்க. படிப்பு தான் நமக்கு கல்வியை கொடுக்கும். அந்த கல்வி தான் நம்மளுக்கு ஒரு அரசாங்க வேலையோ அல்லது தெளிவான புத்தியோ கொடுக்கும். அதனால் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்காதீங்க, நல்ல கல்வியை சேர்த்து வைங்க. கடைசி வரைக்கும் அது கை கொடுக்கும். நாளைக்கு நல்ல ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி. மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இனிமேல் தினசரி உங்கள்கிட்ட நான் லைவாக பேசலாம்னு இருக்கேன், ஷார்ட் வீடியோவில். ஆமாங்க. வாரம் ஒரு தடவை, வாரத்தில் 2 நாள் நல்ல நல்ல வீடியோஸும், அதுபோக இந்த மாதிரி மித்த நாளில் பேசலாம், மனசு விட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் பட்டன் அமுக்குவீங்க அப்படின்னா ஆள் வரும். அது கூட தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களாமா. நன்றி.